வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் எங்க தலை எப்பயுமே நல்லதா பண்ணுவாரு இனிமேலும் நல்லதா பண்ணுவாரு எப்பயுமே நல்லது பண்றதுக்காக நாங்க போராடுறோம் அவ்வளவுதான் எத்தனை வருஷம் ஆனாலும் டிவிக்கே தான் ஜெயிக்கும் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எத்தனை தொகுதி வந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம் எந்த நாடு நாங்க தான் ஜெயிப்போம் எல்லா நாட்டிலயும் டிவிக்கே மட்டும் தான் ஜெயிக்கும் வேற எதுவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்க விடவும் மாட்டோம் இந்த பொதுக்கூட்டத்திலயும் நல்லதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் வேற காசு போனா எதையுமே நாங்க எதிர்பார்க்க கிடையாது மத்த கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ எப்பயுமே எங்க கட்சி மட்டும்தான் ஜெயிக்கும் நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம் டிவிக்கே மட்டும்தான் எப்பயுமே ஜெயிக்கும் ரஞ்சித் எஸ் ரஞ்சித் எப்பவுமே டிவிக்கே தானே வரணும் எப்பவுமே டிவிக்கே தானே வரணும் நம்பிக்கையோட இருக்கிறோம் 2026 விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாப்படி 2026 2026 விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாப்படி எதிர்பார்ப்போம் நாங்கெல்லாம் இருக்கிறோம் டிஎம்கே வரக்கூடாது எப்பவுமே வரக்கூடாது எங்களுக்குங்க 17 ஓட்டு அடுத்த வருஷம் ஓட்டு போடுவோம் கண்ணன் கோயம்புத்தூர் தாங்க அண்ணன் ஆனந்த் அண்ணன் வர்றாரு அருண்ராஜ் அண்ணன் வர்றாரு நம்ம விக்னேஷ் அண்ணன் இருக்காரு அவங்க பேச்சு நம்மளுக்கு எழுச்சியா இருக்கும் அதனால கூட்டம் நல்லபடியா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் என்ன எதிர்பார்க்கணும் மாற்றம் வரணும் கண்டிப்பா 200 நிச்சயம் 200 நிச்சயம் கண்ணன் 96வது வார்டு இணை செயலாளர் நமது சின்னம் விசேல் நிர்வாகியா இருக்குங்க இங்க அடிப்படை பிரச்சனையா இருக்க குப்பை கிடங்க வலியுறுத்தி நாங்க இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையில இருக்கோம். இதுக்கு முன்னாடியே நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்கோம், நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்க களத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மக்களோட மக்களா செயல்பட்டு நாங்க முன்னேறி தான் போய்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துலயும் பின்வாங்கறதுக்கான இடமே இல்லை. சரிங்களா? மக்களோட கூட்டணிங்கிறது இப்போ தளபதி பண்ணிட்டு இருக்க விஷயம் மக்களோட கூட்டணியா தான் போகுது. யார் எங்க இருந்தாலும் யார் எதுல இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். நீங்க பர்சன்டேஜ் வைஸ் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 2% 3% கமெண்ட் பேசுனீங்க, இன்னைக்கு 30% 40% சொல்லிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு சைடு இன்னைக்கு தளபதி தான் வரப்போறாருங்கிற பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நிச்சயமா இங்க ஒரு மாற்றம் நிகழும். அதை நீங்க கூடி சீக்கிரம் இதே திருப்பி போடுங்க. தனபால் கோவை தெற்கு மாவட்டம் வெள்ளலூர் பகுதி நகர துணை செயலாளர்.